ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாருங்கள், செடி கட்டிங் வந்து ஊர்லேருந்து பார்க்க வரும்போது செடியெல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க. சரி, அதை இன்றைக்கி நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்குறேன். பார்த்திங்கன்னா, நான் எடுத்து மண்ணெல்லாம் கிளறி பாட்டில் போட்டு செடி நட்டுட்ருக்கும்போது நல்லா சோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன செடி கொண்டு வந்தாங்கன்னா, ஜிஜி பிளான்ட்டு, ஸ்னேக் பிளான்ட்டு, அப்புறம் வந்து பிரம்ம கமலம்ன்ட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூ பூக்கும். இந்த பாருங்கள், இந்த செடி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஜிஜி பிளான்ட்டில் 2 கொண்டு வந்தாங்க, 2 கட்டிங் கொண்டு வந்தாங்க. சரி, அதையும் தொட்டியில் வச்சிடலாம். அப்புறம் ஜேடு பிளான்ட்டு, எல்லாமே வாஸ்து பிளான்ட்டு தான், இன்டோர் பிளான்ட்டு, அதுவுமே கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த குச்சி, இது வந்து மணி பிளான்ட்டோடு சேர்ந்தது. இதுவுமே நான் இதுலேயே சேர்த்தே வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் ரொம்பவே போர் அடிக்குது. சரி, இந்த வேலையாவது செய்வோம். இன்றைக்கி இதில் இறங்கியாச்சு. இப்போ எல்லாமே ஓரளவு குச்சிங்கிறனால கட்டிங் மாதிரி தான். அதை எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இதுலேருந்து ஒரு 1 வீக்கில் துளிர் வரும். நிறையா குச்சி வச்சுருக்கறனால 1-2 செத்து போனாலும் மீதி 1-2 வரும். இப்போ இது பாருங்கள், ஜேடு பிளான்ட்டு. இது வீட்டில் இருக்குது, அங்கே சென்னையில் இருக்குது. இருந்தாலும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, அதை ஏன் தூக்கி போடுவானேன்ட்டு அதையுமே ஒரு டப்பாவில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சாச்சு ஓரமாக. இந்த பாட்டெலாம் பார்த்திங்கனாக்கா கீழே இருக்கிறவங்களோடது. சரி, அவங்கக்கிட்ட கேட்டு இந்த பாட்டு வாங்கி அதில் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மழை பிடிச்சிருச்சு. மேலே வந்துட்டேன் நான். இங்கே வந்து லேசாக தான் மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்பப்போ தூறல் போடும், நின்று போகும், அப்புறம் தூறல் போடும். அப்படி தான் பெஞ்சிட்டு இருந்தது 2-3 வாட்டி. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பயங்கர மழை தொடர்ச்சியாக வந்து நைட்டெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யறதுனால நல்லா ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. இந்த டைமில் நல்லா டீ போட்டு அப்படி பஜ்ஜி போட்டு யாராவது கொடுத்தாங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டே மழையை ரசிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளே டீ போட்டு நம்மளே பஜ்ஜி போட்டு சாப்பிட்றதுக்கு சும்மா வேடிக்கையே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்ருக்குறேன். அப்புறம் திடீர்னு பார்த்தாக்கா ஊர்லேருந்து இவங்க அக்கா, எங்கள் வீட்டுக்காரோட அக்கா வரேன்னாங்க. இன்றைக்கி சாயங்காலம் தான் வரேன்ருக்காங்க. எப்படி இந்த மலையில் வரப்போகிறாங்கன்னு தெரில. அங்கேருந்து கிளம்பும்போதே மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொன்னாங்க. இங்கே மழை இருக்கான்னு எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ தான் கேட்டாங்க. நான் மழை இல்லை அப்படின்னு சொன்னேன். சொல்லி கரெக்டாக ஒரு 2-4 மினிட்ஸில் இங்கே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி, பஜ்ஜி போடுறது தான் கஷ்டம், அட்லீஸ்ட்டு ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஒரு பீஸா ஒன்று ஆர்ட்ரு பண்ணோம். மத்தியானம் சரி கறி குழம்பு, அப்புறம் வந்து களியும் கிண்டி வச்சுருவோம். சும்மா சாதம்னு சாப்பிட்டுட்ருக்குறோம். களி கிண்டி கறி குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அது ரெடி பண்ணிட்டேன். கறி குழம்பு சாப்பிட்டு இந்த மலைக்கு வந்து நல்லா ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்ட்ரு போடலான்னு ஆர்ட்ரு போட்டாச்சு, ஃபலூடா. இப்போ அது வந்ததுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ஃபலூடா சாப்பிட்டுட்டு, ஃபலூடா சாப்பிட்டு முடித்த கையோடு பார்த்திங்கனாக்கா அவங்க அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து கோயிலுக்கு போகலாம்ப்பா, எல்லா கோயிலும் பக்கத்தில் திருச்சியில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்காக எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நாளைக்கு யார் யாரெல்லாம் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, நாளைக்கு என்னென்ன கோயிலுக்கு போகலாம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோவை நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய் மக்களே.